எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம், எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, நான் திருப்தியா இருக்கேன் அப்படின்னு. பட் வந்து இது நம்ம ஒரு பூசி முழுகலாமே தவிர எல்லா ஒரு விஷயத்துக்குமே இப்ப மனிதனால வகுக்கப்பட்டது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளோ இல்ல ஒரு அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்க பர்சன்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அந்த விஷயம் வந்து முழுமை பெறாது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா மகாபாரத் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல பீஷ்மர் வந்து ஒரு சாகர தருணத்துல வந்து பீமா கேட்பாரு என்ன அப்படின்னா, பிதாமகரே நீங்க போனதுக்கு அப்புறம் யாரு வந்து நாங்க செய்யற விஷயத்துல தர்மம் அப்படின்னு அங்கீகரிப்பாரு அப்படின்ட்டு. சோ ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு பர்சன்ஸ் அதை அங்கீகரிக்காத வரைய அந்த விஷயம் தர்மம் ஆகாது அப்படிங்கிறது அதோட கான்செப்ட். சோ அதே மாதிரிதான் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஸ்பீடா வளர்ந்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம வி கராத்தே அகாடமி உங்களுக்கு தெரியும் வேர்ல்டு ஃபேமஸா இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது. பட் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னோட புக்ல கூட லீடர்ஸ் லேடர் நம்ம புக்ல கூட கொடுத்துருக்கோம். அதாவது நிக்கிறவன காத்து ஸ்லோவா தான் தாக்கும், ஓடுறவன தான் காத்து வேகமா, அது காத்தோட தப்பு இல்ல, வேகமா தாக்கும். சோ நம்ம ஓடுறவன் தான் வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பேசலாம் சார் நான் என்னால இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு. பட் அந்த இடத்துல ஒரு நாள் முதல் ஒரு மாதிரி நம்ம இடத்துல ஒரு நாள் இருந்து பார்த்தாதான் அதோட ஃபீல் கண்டிப்பா புரியும். சோ ஓடுறவனுக்கு தான் சுமை அதிகம் எல்லா விஷயத்திலுமே. அதே மாதிரி நான் கம் டு த பாயிண்ட், நான் சொன்னல அங்கீகாரம். அதாவது கராத்தே சயின்ஸ்னு ஒரு பேஜ் ஒன்று ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாலாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஸோ அதில் தன்னோட வீடியோ வந்துடாதா அப்படின்னு அந்த அங்கீகாரத்துக்காக நிறைய கராத்தே கிளாஸஸ் இயங்கும். இன்னைக்கு நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ் அந்த கராத்தே சயின்ஸ் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற பாருங்க. கராத்தே சயின்ஸ்ல வந்து நம்மளுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ப்ரவுட் டு சே திஸ். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஏஐ அப்படின்னு நம்ம எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஏஐ சாட் ஜிபிடில பாத்தீங்கன்னா சும்மா ஒரு கேஷுவலா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணு most viewed self defense reels in தமிழ்நாடு. யா, ஷோ திஸ். ஸோ தமிழ்நாட்டில் நம்மளுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் வீடியோ தான் இன்னைக்கு பாப்புலரா இருக்குது அப்படின்னா அதோட காரணம் அந்த கன்சிஸ்டன்சி. கண்டினியூவா நம்ம காதை பொத்திட்டு நம்மளோட ஃபோக்கஸ் மட்டும் எய்ம் பண்ணி போயிட்டு இருக்கிறது தான் இதோட காரணம். ஸோ இதோட நிற்காது, இது ஸ்டார்டிங் தான். நம்ம எல்லாம் இன்னும் கேர்ஃபுல்லா நம்மளோட எய்ம்ல ஃபோக்கஸ் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய டார்கெட்ஸ் வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ற வரைய தூக்கம் இல்லை கண்ணில். ஓகே.